Hi, hello and welcome to VJ Home Bakers. இன்னைக்கு வீடியோல பினாட்டா கேக் எப்படி செய்யலாம்ங்கறத நம்ம பார்க்கலாம். இத நம்ம பினாட்டா கேக் அப்படினு சொல்றதை விடவும் இத வந்து ஒரு சர்ப்ரைஸ் கேக் அப்படினு சொல்லலாம். சோ இதுக்கு உள்ளால நம்ம gift ஏதாவது வச்சு நமக்கு பிடிச்சவங்களுக்கு gift பண்றோம் இல்ல பர்த்டேக்கு கூட இந்த மாதிரி நம்ம gift ஏதாவது வச்சு பசங்களுக்கு கொடுத்துக்கலாம். அதுக்காக தான் இந்த பினாட்டா கேக் வந்து மெயினா எல்லாரும் யூஸ் பண்ணிக்கிறது. சோ இந்த ஹார்ட் ஜியோமெட்ரிக்கல் ஹார்ட் ஷெல் செய்யறது வந்து எப்படி பண்ணலாம் அப்படிங்கறத நான் எல்லா டிப்ஸ் எல்லாம் நான் உங்களுக்கு சொல்லி தரேன். சாக்லேட் எப்படி நம்ம மெல்ட் பண்ணிக்கலாம், கட்டி பிடிக்காம மெல்ட் பண்றது எப்படி, இது எல்லாமே நான் டீடைலா அந்த வீடியோல எக்ஸ்பிளைன் பண்ணிக்க போறேன். சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதுக்கு முன்னாடி வீடியோவை மறக்காம லைக் பண்ணிருங்க, கமெண்ட் பண்ணுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம வீடியோ பார்க்குறவங்களா இருந்துச்சுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ஒயிட் காம்பவுண்ட் மெல்ட் பண்ணிக்கலாம். நான் இது வந்து 150 கிராமுக்கு நான் அதை எடுத்திருக்கேன். சாக்லேட் மெல்ட் பண்ணும்போது நிறைய பேருக்கு வர ஒரு பிரச்சனை என்னன்னா சாக்லேட் வந்து கட்டி பிடிச்சிரும். நம்ம கரெக்டாக அந்த ஒரு லூஸ் கன்சிஸ்டன்சிலே வராது, ரொம்ப திக்கானது மாதிரி சில பேருக்கு வரும். சில பேருக்கு வந்து கட்டி பிடிச்சி அது மெல்ட்டே ஆகாது, அந்த மாதிரி ஒரு ரேஞ்சுக்கு வந்து கிடைக்கும். ஏன்னா எனக்கும் தெரியும், நான் ஏன்னா பேக்கிங் ஸ்டார்ட் பண்ணுற அந்த டைம்லலாம் எனக்கும் சேம் இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வந்தது தான். பட் நான் இப்போ கரெக்ட் பண்ணிக்கிட்டேன். எனக்கு அது கரெக்டான ஒரு மெத்தட் நான் இப்போ ஃபாலோ பண்ணுறேன். அதனால் எனக்கு வந்து இந்த சாக்லேட் வந்து இப்போ கட்டி பிடிக்கிறதே கிடையாது, நல்ல லூஸ் கன்சிஸ்டன்சியில் எனக்கு கிடைக்கும். அதுக்கு என்ன பண்ணணும்னா, இப்போ வாட்டர் நமக்கு எவ்வளவோ ஹாட்டாக இருந்தாலும் ப்ராப்ளம் கிடையாது, நல்ல ஹாட்டாக எடுத்துக்கோங்க. அதுதான் மெயின். இது நல்ல ஹாட்டாக இருந்துச்சுன்னா நமக்கு சீக்கிரமாக மெல்ட் ஆகி கிடச்சிரும். நார்மலாக இந்த ஒயிட் காம்பவுண்ட் பார்த்தீங்கன்னா ஈஸியாக மெல்ட் ஆகாது. அதுவே மில்க் காம்பவுண்ட் டார்க் காம்பவுண்ட் வந்து நமக்கு சீக்கிரமாக மெல்ட் ஆகிடும். பட் ஒயிட் காம்பவுண்ட் வந்து சீக்கிரமாக மெல்ட் ஆகவும் செய்யாது, கம்ப்ளீட்டாக மெல்ட் ஆகி கிடைக்கவும் செய்யாது. ஒரு சின்ன சின்ன அந்த ஒரு திட்டுக்கிட்டாக இடையில இருந்துக்கிட்டே தான் இருக்கும். ஸோ நமக்கு வந்து கம்ப்ளீட்டாக மெல்ட் ஆகி ஒரு வாட்டர் லிக்யூடு ஸ்டேஜில் கிடைக்கிற அந்த இதை நான் சொல்கிறேன். ஸோ ஏற்கனவே சொன்னது மாதிரி நல்ல ஹாட் வாட்டர் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நம்ம இந்த சாக்லேட் மெல்ட் பண்ணுற அந்த பாத்திரங்கள் இருக்கு இல்லையா, அது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், சரிங்களா? ஸோ நம்ம அந்த சாக்லேட் எடுத்துக்கிற அந்த பாத்திரம் வந்து நம்ம அந்த தண்ணி வச்சுருக்கிற அந்த பாத்திரத்துக்கு உள்ளால் நிற்கிறது மாதிரியாக இருக்கணும். இப்போ நான் மெல்ட் பண்ணிகிட்டு இருக்கேன் பாருங்கள், இது எப்படி இருக்குது, இந்த மாதிரியாக இருக்கணும். அதாவது சாக்லேட் எடுக்கிற அந்த பாத்திரத்தோட வாயும் நம்ம வாட்டர் எடுத்துருக்கிற அந்த பாத்திரத்தோட ரெண்டோட அந்த வாய் பகுதியும் வந்து ஜாயிண்ட்டாக இருக்கணும். ஸோ அந்த சாக்லேட் இருக்கிற பாத்திரம் வந்து ஃபுல்லாகவே அந்த தண்ணியோட ஆவி படுறது மாதிரியாக இருக்கணும். ஸோ தேர்டு என்னென்னா, நம்ம எப்போ அந்த சாக்லேட்டு அந்த ஹாட் வாட்டரில் நம்ம வச்சு உடனே அதை மிக்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடணும். கேப்பே விடக்கூடாது அந்த மிக்சிங்கில். இப்போ சில பேர் நினைப்பீங்க வச்சு கொஞ்சம் அந்த சூடாகி லைட்டாக மெல்ட் ஆகட்டும் அதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு கேப்பு விடக்கூடாது. சாக்லேட் அந்த பாத்திரத்தை நம்ம அந்த ஆவியில் வச்சதுமே உடனே மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும், கண்டினியூஸாக மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும், ஸ்டாப்பே பண்ணாமல் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இதுதான் மெயின். அப்படின்னா உங்களுக்கு வந்து கட்டி பிடிக்காமல் எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டும் ஆகாமல் நமக்கு நல்ல லிக்யூட் மாதிரி மெல்ட் ஆகி கிடைக்கும். அதாவது நான் இப்போ பாருங்கள், இந்த ஸ்டேஜுக்கு வந்து நமக்கு மெல்ட் ஆகி வரும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கலர் மிக்சிங். இதில் வந்து நம்ம நார்மல் ஐசிங்குக்கு யூஸ் பண்ணுற எடிபிள் ஜெல் கலரோ இல்லை ஃபுட்டு லிக்யூட் கலர்ஸோ எதுவுமே நம்ம இந்த சாக்லேட்டில் மிக்ஸ் பண்ணிக்கக்கூடாது. இந்த கலர்ஸ் நம்ம மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா சாக்லேட் வந்து கட்டி பிடிச்சிரும். இந்த மாதிரி லூஸ் கன்சிஸ்டன்சியில் நமக்கு கிடைக்காது. சாக்லேட்ஸில் ஆட் பண்ணுறதுக்கு அப்படிங்கிறதே தனி கலர்ஸ் இருக்குது. நம்ம நார்மல் ஜெல் கலர்ஸோடவும் இது கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருக்கும். பட் அதுதான் நம்ம இதில் யூஸ் பண்ணி ஆகணும். ஸோ இந்த கலர்ஸ் பார்த்தீங்கன்னா கேண்டி கலர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அப்படி இல்லைன்னா சாக்கோ கலர்ஸ் அப்படின்னு இருக்கும். இந்த 2 டைப் கலர்ஸுமே நம்ம வந்து சாக்லேட்டில் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ கலர் சேர்த்துக்கிறது வந்து இப்போ நான் பண்ணுற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கணுன்னால அவசியம் இல்லை. நம்ம எவ்வளவோ கலர்ஸ் இந்த கேண்டி கலர்ஸ் நம்ம ஆட் பண்ணாலும் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது, சாக்லேட் எதுவும் கட்டி எதுவும் பிடிக்காது. நான் இது எதுக்காக கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டேன் அப்படின்னா, நமக்கு ஒரு அளவு தெரியறதுக்காக. அதிகமாக எடுத்து விட்டுட்டோம் அப்படின்னா எக்ஸஸாக வந்துடக்கூடாதுல்ல, எக்ஸ்ட்ராவாக கலர் ஆயிடுச்சுன்னா கூட ரொம்ப டார்க்காக இருக்கும். ஸோ நமக்கு தேவையான அந்த கரெக்ட் கலர் கிடைக்கிறது வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இந்த மாதிரியாக எடுத்துக்கலாம். அடுத்ததாக இந்த சிலிக்கான் மோல்டு பற்றி பார்க்கலாம். இது வந்து அந்த ஜியோமெட்ரிக்கல் அந்த ஒரு ஷேப்பில் இருக்குது பாருங்கள், ஜியோமெட்ரிக்கல் ஹார்ட் ஷேப்பில் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இது வந்து டிஃபால்ட்டாக நமக்கு இந்த ஒரு ஷேப்புக்கு தான் கிடைக்கும், பெருசு சின்னது அந்த மாதிரியெல்லாம் சைஸில் எல்லாம் கிடைக்காது. கேக்குக்கு வந்து இந்த ஒரு மோல்டு தான் யூஸ் பண்ணிக்கிறது. வேணும் இந்த ஹாட் சிக்கிள் செய்கிறதுக்கு சின்ன சைஸில் நமக்கு வேறு மோல்டு கிடைக்கும். ஸோ இதோட பேக்கில் பார்த்தீங்களா அந்த லைன் கொடுத்துருக்குறாங்க, 2 வெர்டிக்கல் லைனும் அப்புறம் வந்து கிராஸில் அதை கட் பண்ணுற மாதிரி லைன்ஸ்லாம் கொடுத்துருக்குறாங்க பார்த்தீங்களா? ஸோ இது வந்து என்ன ஆகும்னா, நம்ம அந்த சாக்லேட் ஃபுல்லாகவே கவர் பண்ணி நம்ம கீழே ட்ரை பண்ண ஃப்ரிட்ஜிலலாம் வைப்போம்ல, வைக்கிற டைமில் அது வந்து அன்பேலன்ஸ் ஆகாமல் கரெக்டாக அது பேலன்ஸ் பண்ணி நின்றுக்கும். இனி நம்ம மெல்ட் பண்ணி வச்சுருக்கிற சாக்லேட்டை இதில் சேர்த்துக்கலாம்.
ஸோ கொஞ்சமாக என்ன பண்ணலான்னா கொஞ்சம் அதிகமாகவே இதில் ஃபர்ஸ்ட் எடுத்து விட்டுக்கலாம். ஸோ விடும்போது கவனிச்சுக்கணும், நம்ம அந்த மெல்ட் பண்ண அந்த பாத்திரத்தோடே உள்ள விடும்போது அந்த பாட்டமில் அந்த நீராவியில் இருக்கும்ல தண்ணி, அது வந்து இதில் சேர்த்துக்கக்கூடாது. அப்படின்னா கரெக்டாக அதில் ஒட்டி பிடிக்காது சாக்லேட். நெக்ஸ்ட் ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, சாக்லேட் நல்லா கூலானதுக்கு அப்புறமா தான் மோல்டில் விட்டுக்கணும். நம்ம சூடோடே சேர்த்துக்கிட்டோம்னா நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா ட்ரை பண்ணி எடுக்கிற டைமில் டிமோல்ட் பண்ணிவிட்டு அதோட சர்ஃபேஸ் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஒயிட் கலரில் ஷேட் மாதிரியே இருக்கும். நமக்கு நல்ல அந்த பியூர் ரெட் கலரில் இல்லாமல் லைட்டாக அந்த ஒயிட் கலர் ஒரு மார்க்கிங் டைப்லேயே வரும். அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு நல்லா கூல் பண்ணி இதில் சேர்த்துக்கணும். ஸோ சாக்லேட் வந்து நம்ம கொஞ்சம் அதிகமாக இதில் எடுத்துகிட்டு மோல்டோட எல்லா சைட்லேயும் படுறது மாதிரியாக ஃபஸ்ட்டு இந்த மோல்டை வச்சு நல்லா அப்படியே ரொட்டேட் பண்ணி விட்டுக்கலாம். நமக்கு வந்து இந்த சாக்லேட் கொஞ்சம் அந்த ஃப்ளோயிங் கன்சிஸ்டன்சியில் இருக்கிறதுனால கொஞ்சம் ஈஸியாகவே இருக்கும் ரொட்டேட் பண்ணி எடுக்கிறதுக்கு. அதுக்கப்புறமா ஒரு ப்ரஷ் யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். அதாவது இந்த ஹார்ட்டோட சைடு, அதாவது வெர்டிகுலாக இருக்கிற அந்த போர்ஷன்ஸ், அப்புறம் அந்த சின்ன சின்னதாக ஒரு கட்டிங்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த கார்னரில் எல்லாமே ஃபுல்லாகவே இந்த சாக்லேட் வந்து நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ உங்ககிட்ட ப்ரஷ் இல்லை அப்படின்னா ஸ்பூன் கூட யூஸ் பண்ணிக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. நம்ம ஃபர்ஸ்ட்டு கோட்டிங் கொடுக்கும்போது நம்ம சைடில் எல்லாம் எவ்வளோ அப்ளை பண்ணாலும் ஆக்சுவலி ஃப்ரிட்ஜில் செட் பண்ண வைக்கிற நேரம் என்ன ஆகுதுன்னா வடிஞ்சு சென்டரில் தான் வந்துடும். சைடில் நம்ம நினைக்கிற அளவுக்கு திக்காக நமக்கு பார்டர் கிடைக்காது. அதனால மேக்ஸிமம் எவ்வளோ இடத்துல நம்மளால் கவர் பண்ண முடியுமோ எல்லா இடத்துலையுமே ஃபுல்லாக சாக்லேட் படுறது மாதிரியாக செஞ்சுட்டு ஃப்ரிட்ஜில் வச்சு செட் பண்ணி எடுத்துடலாம். ஃபஸ்ட்டு கோட்டிங் முடிச்சு எடுத்தாச்சு, அது அழகாக ட்ரை ஆகி வந்திருக்கு பாருங்கள். இனி நம்ம செகண்ட் கோட்டிங் நம்ம எந்த இடத்துல எவ்வளோ சாக்லேட் வச்சாலும் நம்ம நினைக்கிற அளவுக்கு நம்மளால் செட் பண்ணிக்க முடியும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம இதில் இம்பார்ட்டன்ட் கொடுக்க வேண்டியது என்னென்னா, அந்த மோல்டோட சைட்லையும் அந்த ஒரு மடிப்பு இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஃபோல்டு இருக்குது இல்லையா, அந்த இடத்துலையும் தான் நம்ம சாக்லேட் கொஞ்சம் அதிகமாக கொடுக்கணும். ஏன்னா நம்ம இந்த சிலிக்கான் வந்து டிமோல்ட் பண்ணுற டைமில் அந்த இடங்கள் வந்து சீக்கிரமாக பிரேக் ஆயிரும். அதனால் அங்கே வந்து கொஞ்சம் திக்னஸ் அதிகமாக சாக்லேட்டில் நம்ம கொடுத்துக்கணும். அது மாதிரியே இந்த ஹார்ட்டோட அந்த ஒரு வி ஷேப் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துலையும் கொஞ்சம் கூடுதலாகவே சாக்லேட் கொடுக்கணும், திக்னஸ் கொடுத்துக்கணும். ஏன்னா அந்த இடமும் வந்து நமக்கு டிமோல்ட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாகவே இருக்குமா, அப்போ அந்த இடம் சீக்கிரமாக பிரேக் ஆகிடும். அப்புறமா இந்த சென்டர்லேயும் ஒரு கோட்டிங் கூட நம்ம சாக்லேட் அப்ளை பண்ணி எடுத்துக்கலாம். இன்னொரு விஷயம் என்னென்னா, நம்ம இப்போ இந்த சிலிக்கான் மோல்டில் சாக்லேட் எல்லாத்தையுமே அப்ளை பண்ணி ஃப்ரிட்ஜில் செட்டாக ஒரு 5 to 10 minutes நம்ம செட் பண்ணி தான் எடுக்கணும். அந்த டைமில் என்னென்னா, ஆல்ரெடி நம்ம மெல்ட் பண்ணி வச்சுருக்கோம்ல சாக்லேட் வந்து, எப்படி நம்ம மெல்ட் பண்ணோமோ அதே செட்டப்லேயே மெயின்டைன் பண்ணுங்க, சரியா? அதை எடுத்து தனியாக வைக்க வேண்டாம். அப்படி தனியாக வச்சோன்னா என்ன ஆயிரும்னா சாக்லேட் கட்டி பிடிச்சிரும். அப்புறம் நம்ம என்ன செய்ய வேண்டியது வரும், மறுபடியும் அந்த சாக்லேட்டை மெல்ட் பண்ணிவிட்டு அகெயின் கூல் பண்ணி அதுக்கப்புறமா தான் நம்ம வந்து செகண்ட் கோட்டிங் கொடுக்க வேண்டியது வரும். நமக்கு அந்த மாதிரி செய்யும்போது ரொம்ப டைம் வேஸ்ட் ஆயிரும். அதனால நம்ம ஃபர்ஸ்ட்டு அந்த மெல்ட் பண்ண அந்த செட்டப் இருக்குல்லையே அதிலே மெயின்டைன் பண்ணால் போதும், சாக்லேட் பிரிஞ்செல்லாம் வராது. ஏன்னா அந்த ஹீட் வந்து கம்மியாயிடுச்சுல, ஒரு லைட் ஹீட் தான் இருக்கும். அந்த லைட் ஹீட் வந்து சாக்லேட்டை ஹார்ட் ஆகாமல் அப்படியே அந்த லிக்விட் ஸ்டேஜ்லேயே அதை மெயின்டைன் பண்ணிக்கும். செகண்ட் கோட்டிங் கொடுத்துட்டு மறுபடியும் ஃப்ரிட்ஜில் வச்சு செட் பண்ணிக்கலாம். ஸோ அது வந்து ஒரு 5 to 10 minutes வந்து செட் ஆகட்டும். அதுக்கப்புறம் தான் எடுத்து அதுக்கு நெக்ஸ்ட் கோட்டிங் கொடுத்துக்கணும். சீக்கிரம் செட் ஆகுறதுக்கு முன்னாடி எடுத்து அடுத்த கோட்டிங் கொடுக்கக்கூடாது. ஏன்னா நம்ம அந்த கையில் வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணி பண்ணுற டைமில் நல்லா செட் ஆகாமல் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா ஆக்சுவலி நம்ம டிமோல்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே இது பிரேக் ஆயிரும். ஃப்ரீசரில் எதுவும் வைக்க வேண்டாம், நம்ம நார்மல் கூலிங்கில் வச்சா போதும். நான் இப்போ சொன்ன இந்த எல்லா விஷயங்களுமே நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் நான் கற்றுக்கிட்டது, அதுதான் நான் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். செகண்ட் கோட்டிங் முடிச்சு நான் ட்ரை பண்ணி எடுத்தாச்சு. நீ அடுத்ததாக தேர்டு கோட்டிங் கொடுத்துக்கலாம். ஸோ நம்ம இந்த மாதிரி பண்ணும்போது கண்டிப்பாக 3 வாட்டி கோட்டிங் பண்ணி எடுத்துக்கோங்க. அது வந்து ஒரு சேஃப்டிக்கு. ஏன்னா நம்ம கரெக்டான அந்த திக்னஸில் நம்ம சாக்லேட் ஷெல் பண்ணலை அப்படின்னா டிமோல்ட் பண்ணும்போது பிரேக் ஆயிரும். அப்புறமா நம்ம இவ்வளோ நேரம் எடுத்த எஃபர்ட்டு வேஸ்ட் ஆகி போகும். அதனால் 3 கோட்டிங் கொடுத்தே நீங்கள் டிமோல்ட் பண்ணிக்கோங்க. ஸோ தேர்டு கோட்டிங் கொடுக்கும்போது அகைன் என்ன பண்ணலாம், அந்த ஷெல்லோட சைடில் தான் சைடு அப்புறம் அந்த வி ஷேப்பில் இருக்குது பார்த்தீங்களா, அதோட அந்த ஃபோல்ட் ஆகிற இடம் இருக்கு இல்லையா, அதில் எல்லாமே கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக சாக்லேட் அப்ளை பண்ணி ஃபுல்லாகவே ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கலாம். தேர்டு கோட்டிங்கும் நல்லா ட்ரை ஆகி கிடச்சிருச்சு. இனி என்ன பண்ணலான்னா, அந்த ஷெல்லோட சைடில் எல்லாம் பாருங்கள் கொஞ்சம் சாக்லேட் வந்து சிந்தினது மாதிரி இருக்கும். அது எல்லாத்தையுமே இந்த மாதிரி ஒரு ஷார்ப்பான ஆப்ஜெக்ட் வச்சு ஸ்லோவாக வந்து ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம். அப்போ தான் நம்ம இதை டீமோல்ட் பண்ணிட்டு பார்க்கும்போது அந்த எட்ஜஸ் எல்லாம் நல்லா நீட்டாக இருக்கும். இனி நம்ம அந்த சாக்லேட் ஷெல்லை மோல்டுலேருந்து டீமோல்ட் பண்ணிக்கலாம். நம்ம இவ்வளோ நேரம் செய்ததுலேயும் இந்த ஒர்க்கு தான் கொஞ்சம் ரிஸ்க்கானது, அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே பண்ணிக்கணும். கொஞ்சம் ஏதாவது கேர்லெஸ்னால எங்கேயாவது நம்ம அழுத்தம் அதிகமாக கொடுத்துட்டோம் அப்படின்னா அந்த சாக்லேட் உடஞ்சிரும்.
ஸோ கேர்ஃபுல்லாக டிமோல்ட் பண்ணிக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம்னா, இப்போ நான் பண்ணுறேன் பார்த்தீங்களா, இந்த மாதிரி இந்த சாக்லேட்டும் மோல்டும் அந்த டச் ஆகி அதை ஒட்டின மாதிரி இருக்கிறத லைட்டாக அந்த எட்ஜஸை வந்து மெதுவாக ரிமூவ் பண்ணிக்கணும். ஸோ இனி என்ன பண்ணலான்னா, இப்போ நம்ம அந்த எட்ஜஸ் மட்டும்தான் நம்ம ரிமூவ் பண்ணியிருக்கோம். இனி அடுத்தது கொஞ்சம் அதிகமான ஸ்பேசஸை வந்து எல்லா சைட்லையுமே கொஞ்சம் எடுத்து விட்டுக்கலாம். இந்த டிமோல்டு பண்ணும்போது சாக்லேட்டுக்கு உள்ளால விரலை விட்டு பிடிச்சிடாதீங்க. ஏன்னா எந்த இடத்துல நம்ம அழுத்தம் அதிகமாக கொடுக்குறோமோ அந்த இடத்துல பிரேக் ஆகிடும். இனி என்ன பண்ணலான்னா, இப்போ நான் பண்ணுறது மாதிரியே இந்த ஒரு சைடு வாக்கலையா அதை மெதுவாக அப்படி டிமோல்டு பண்ணி எடுத்துக்கலாம். கேர்ஃபுல்லாக ரொம்ப ஸ்லோவாகவே பண்ணோம், ஃபாஸ்ட்டாக பண்ணிடாதீங்க. ஸோ இதில் வந்து கொஞ்சம் ரிஸ்க்கான பிளேஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வி ஷேப்பில் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடம் தான். ஸோ இதை வந்து கொஞ்சம் கவனமாக இதை வந்து லாஸ்ட்டாக எடுத்துக்கோங்க. மீதி உள்ள இடத்தையெல்லாம் டிமோல்ட் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக இந்த இடத்த எடுத்து விட்டுக்கோங்க. நமக்கு அப்போ பிரேக் ஆகாமல் கிடைக்கும். அவ்வளோதான், இந்த சாக்லேட் ஷெல் பாருங்கள் ரெடியாகி கிடச்சிருச்சு. இதை ஒரு தனி கேக் போர்டில் நம்ம எடுத்து மாற்றிக்கலாம். ஸோ இதை நம்ம டெக்கரேட் பண்ணுறதுக்கு முன்னால் என்ன செய்யணும்னா, நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்ததுனால கொஞ்சம் கூல் ஆகிற டைமில் இதுக்கு மேலே அந்த வாட்டர் ஸ்வெட் ஆகி வரும். ஸோ அதை வந்து ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சுட்டு கொஞ்சம் தொடச்சி எடுத்துக்கலாம். அதுக்கு மேலே ஒரு சின்னதாக ஒரு பைப்பிங் பேக்கில் சேம் கலர் சாக்லேட், அதே சாக்லேட் தான், அதை எடுத்துகிட்டு அந்த ஹார்ட்டோட 4 கார்னர்லேயுமே இந்த இப்போ பண்ணுறேன்ல இந்த மாதிரியாகவே பண்ணிக்கலாம். இப்போது இந்த ஷெல் வந்து ஆல்ரெடி கூலாக இருக்கிறதுனால நம்ம அந்த சாக்லேட்டு விட்டதுமே அது என்ன ஆயிரும்னா அப்படியே ஹார்ட் ஆகிக்கும். அதுக்கு மேலே பிடிச்சிருக்கிறது வந்து செட் ஆகிரும். ஸோ செட் ஆகிறதுக்கு முன்னாடியே அந்த சுகர் பால்ஸை வந்து நம்ம கொஞ்சம் சீக்கிரமாகவே எல்லா இது மேலேயும் போட்டு விட்டுக்கணும். ஸோ இந்த சாக்லேட் ஷெல்லுக்குள்ளால் 1/2 kg ப்ளூ வெல்வெட் கேக்கு தான் உள்ள வைக்க போகிறேன். கஸ்டமர் வந்து இந்த கேக் தான் கேட்டிருந்தாங்க. ப்ளூ வெல்வெட் கேக்கோட ரெசிபி வீடியோ நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். பார்க்காதவங்க பாருங்கள், நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நம்ம அந்த ஷெல்லை டேரெக்டாக அந்த கேக்கு மேலே வைக்க முடியாது. ஏன்னா அந்த ஹார்ட்டோட டாப்பில் அந்த ஒரு வி ஷேப்பில் வரும் இல்லையா, ஸோ அதை வந்து அந்த கேக்கில் நம்ம கட் பண்ணி ரிமூவ் பண்ணிக்கலாம். ரிமூவ் பண்ணிட்டு தான் மேலே வச்சுக்க முடியும். அதை மாதிரியே நம்ம நார்மலாக 1/2 kg 3 லேயர்ஸ் வரும். ஸோ இந்த ஹைட்டில் அந்த ஷெல் வந்து ஃபுல்லாகவே பாட்டமில் நிற்காது. அதனால அதோட ஒரு லேயர், அதோட பாட்டமில் இருந்த ஒரு லேயரை ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறமா தான் இதை கரெக்டாக அந்த கேக்குக்கு மேலே வச்சுட்டு ப்ரெஸ் பண்ணலாம் கூடாது. லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணி அப்படியே வச்சு விட்டுறணும். இல்லை ரிமைனிங் பீசஸ் எல்லாமே, அதாவது அந்த 3 லேயர்ஸில் ஒரு லேயர் ரிமூவ் பண்ணோம்ல, வி ஷேப்பில் கட் பண்ணது, இதெல்லாத்தையும் வந்து தனி ஒரு பாக்ஸில் வச்சு செப்பரேட்டாக கஸ்டமர்கிட்டே கொடுத்துடணும். இப்போ உள்ள கேக்கில் வேறு ஏதாவது கிஃப்ட்ஸு சாக்லேட்ஸ் ஏதாவது வைக்கிறோம் அப்படின்னா இந்த ஷெல்லை எப்படி அந்த போர்டில் வைக்கணும் அப்படிங்கிறத நான் வேற ஒரு மெத்தட் காமிக்கிறேன். அது மாதிரியே இதுக்கு உள்ளால அந்த சர்ப்ரைஸ் கிஃப்ட்ஸ் எப்படி வச்சு கொடுக்கலாம் அப்படிங்கிறதே நான் இந்த வீடியோவில் காமிக்கிறேன். இந்த கேக் பார்த்தீங்கன்னா ஒரு வெட்டிங் சர்ப்ரைஸ் கேக் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து மணமகன் வந்து கல்யாண பொண்ணுக்காக கோல்டன் மெட்டியும் கவிதையும் உள்ள வச்சு செய்ய சொல்லி தந்திருந்தாங்க. ஸோ ஃபஸ்ட்டு கேக் போர்டில் இந்த கோல்டன் மெட்டியை கொஞ்சம் போர்டோட டாப் எட்ஜ்லேயே வைக்கலாம். ஏன்னா இதே போர்டில் தான் நான் ஹேமர் வைக்க போகிறேன், பாட்டமில் வச்சுக்க போகிறேன். அதனால் இதை நான் டாப்பில் வச்சுக்கிறேன். இதுக்கு மேலே ஒரு சின்ன ஹார்ட்டு, நம்ம கேக்ஸுக்கெல்லாம் ஹார்ட்ஸுக்கெல்லாம் செய்வோம்ல, அந்த சின்ன ஹார்ட்டு செய்து அதுக்கு மேலே நான் வச்சுருக்கேன். இந்த ஹார்ட்டு கேக் போர்ட்லேருந்து மூவ் ஆகாமல் இருக்கிறதுக்காக ஒரு சின்ன பைப்பிங் பேக்கில் சாக்லேட் எடுத்துகிட்டு அதோட அந்த ஹார்ட்டோட சைடில் வந்து இந்த மாதிரி அப்ளை பண்ணி விட்டால் போதும். அது வந்து அந்த போர்டில் ஒட்டி இருந்துக்கும். அதுக்கு மேலே இந்த மாதிரி சிம்பிளாக டெக்கரேட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்புறம் இதுக்கு மேலே கொஞ்சம் ஜெம்ஸு ஃபில் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கு கூட வைக்கிறதுக்காக ஒரு கவிதை எனக்கு வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதை வந்து நான் டைப் பண்ணி பிரிண்ட் எடுத்து தென் ரோல் பண்ணி ஒரு ரிப்பன் கட்டி இதுக்கு கூட வச்சுருக்கேன். அதுக்கு மேலே இந்த பெரிய சைஸில் உள்ள பினாட்டா ஷெல்லை மேலே வச்சுக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பண்ணது மாதிரியே இந்த போர்ட்லேருந்து அந்த சாக்லேட் ஷெல் ரிமூவ் ஆகாமல் இருக்கிறதுக்காக ஒரு சின்ன பைப்பிங் பேக்கில் சாக்லேட் எடுத்துகிட்டு இந்த மாதிரியே அதோட சைட்ஸில் எல்லாம் வச்சு விட்டால் போதும், அது அப்படியே செட் ஆகிக்கும். ஸோ இந்த மாதிரி பினாட்டா ஷெல்லுக்கு உள்ளார கேக் இருந்துச்சுன்னா நம்ம பாட்டமில் இந்த மாதிரி சாக்லேட் கொடுத்து ஃபிக்ஸ் பண்ணலாம் தேவையில்லை. ஆல்ரெடி கேக் இருக்கிறதுனால அது வந்து மூவ் ஆகாது ஷெல்.
பட் இது அப்படி கிடையாது. உள்ளே வந்து கொஞ்சம் இந்த சாக்லேட்ஸ் மட்டும் இருக்கிறதுனால இந்த ஷெல் மூவ் ஆகாமல் இருக்கிறதுக்கு இந்த போர்டோட சேர்த்து ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக இந்த மாதிரியாக நம்ம சாக்லேட் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு மெத்தடில் பண்ணது மாதிரியே இதையும் டெக்கரேட் பண்ணி எடுத்திருக்கேன். இது என்ன பண்ணலான்னா ஒரு கிஃப்ட் பாக்ஸுக்குள்ளால் வச்சுட்டு அதில் ஹேமரை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன் அந்த போர்ட்லேயே. அதில் அப்புறமா அந்த சின்ன சின்னதாக கட் பண்ணால் அந்த கலர் பேப்பர் இருக்கு இல்லையா, அது வந்து இந்த மாதிரி கேக்கை சுற்றி போட்டுக்கலாம். அப்போ பார்க்குறது கொஞ்சம் நல்லா அழகாக இருக்கும், ஒரு கிஃப்ட் லுக்கு வரும். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா அந்த சாக்லேட் ஷெல் இருக்கு இல்லையா, அந்த ஷெல்லுக்கு வந்து 250 நான் சார்ஜ் பண்ணுவேன். ப்ளஸ் இந்த ஹேமர் வந்து 100 rupees, அப்படி டோட்டலாக 350 இதுக்கு சார்ஜ் பண்ணியிருப்பேன். இதுக்கு கூட அடிஷ்னலாக இப்போ இதுக்குள்ளே ஃபில்லிங்ஸ் என்ன வைக்கிறாங்க, அதாவது இப்போ 1/2 kg கேக் உள்ள வைக்கிறாங்கன்னா அந்த கேக்கோட ப்ரைஸ், அப்படி இல்லை சாக்லேட்ஸ் வேறு ஏதாவது கிஃப்ட்ஸ் உள்ள வைக்கிறாங்கன்னா அதுக்குள்ளே சார்ஜ் வந்து இதில் எக்ஸ்ட்ராவாக நீங்கள் சேர்த்து வாங்கிக்கணும். ஸோ இந்த பினாட்டா கேக்கை பற்றி நான் எல்லாமே சொல்லியிருக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறேன். ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட்ஸில் கேளுங்க, நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஒரு வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம். பை.